80% மக்கள் காலையில எழுந்ததும் முதல்ல கேட்கறதே டீ காஃபி தான். சிலர் சக்கரை தூக்கலாவும் சிலர் சக்கரையே இல்லாமலும் குடிப்பாங்க. இவ்வளவு முக்கியமான காஃபியை கருப்பட்டியை சேர்த்து பாரம்பரிய முறையில செய்ய போறோம். பாக்கெட் பாலை விட பசுமாட்டு பால் டீ காஃபிக்கு சுவையாவே இருக்கும். நாங்க பசுமாட்டு பாலை கறந்து தான் பயன்படுத்திக்க போறோம். கருப்பட்டி ஃபில்டர் காபி செய்யறதுக்காக காபி கொட்டைகளை நம்மளே வறுத்து எடுத்துக்க போறோம். ஓரளவு மிதமான சூட்டுல காபி கொட்டையை வறுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி காப்பி கொட்டையை வறுக்கும் போதே கம கமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி சமயத்துல காப்பி கொட்டை நல்லா வறுபட்டு சரியான பதத்துல இருக்கும். இப்படி வறுத்த காப்பி கொட்டைகளை அரைக்கிறதுக்காக தனியா ஆற வச்சிடலாம். இப்படி ஆற வச்ச காப்பி கொட்டைகளை இப்ப நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி வீட்லயே வறுத்து அரைக்கிற காப்பி தூளோட மனம் அவ்வளவு அருமையா இருக்கும். காஃபியே குடிக்காதவங்க கூட ஒரு முறை குடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு மனமா இருக்கும். இப்படி அரைச்ச காப்பி பொடியை இறுக்கமா பாட்டில்ல மூடி வச்சுக்கிட்டா சுவையும் மனமும் அப்படியே இருக்கும். இப்ப 2 சொம்பு தண்ணி அடுப்புல வச்சுட்டு 2.5 தேக்கரண்டி அரைச்ச காப்பி பொடியை காப்பி ஃபில்டர்ல சேர்த்துருவோம். 3 பேருக்கு 2.5 தேக்கரண்டி காப்பி தூளே போதுமானது. இப்ப வச்ச தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் 1/2 டம்ளர் தண்ணியை காப்பி ஃபில்டர்ல சேர்த்து மூடி வச்சிருவோம். மீதி இருக்க சுடுதண்ணில 50 கிராம் கருப்பட்டியை சேர்த்துருவோம். கருப்பட்டியில சின்ன சின்ன தூசிகள் நிறைய இருக்கும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சதும் அதை வடியால வடிச்சிட்டு
பாகு பிசு பிசுன்னு ஆகிற பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்குவோம். இப்ப கறந்த பசுமாட்டு பாலை சுட வச்சுட்டு இப்ப ஃபில்டர் காஃபிக்கு டிக்காஷன் கொஞ்சம், இனிப்புக்கு ஏத்த மாதிரி காய்ச்சின கருப்பட்டி பாகு கொஞ்சம், சூடு பண்ண பசுமாட்டு பாலை கொஞ்சம் சேர்த்தா கருப்பட்டி ஃபில்டர் காபி தயாராயிடும்.